இது மாய்ஸ்சரைசர், இது பிரைமர், இது சன்ஸ்கிரீன், இது ஃபவுண்டேஷன், இது விட்டமின் சி சீரம், இது செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் திஸ் இஸ் blush. இது எல்லாமே என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ். வா, பெயிண்ட் வேலை செய்கிற மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க. எங்கள் பெரியப்பா இப்படி தான் சொல்லுவார். முதல்ல சுண்ணாம்பு சுரண்டணும், அப்புறம் பட்டி கரெக்டாக தான் பார்க்கணும், அப்புறம் திணற கரெக்டாக பெயிண்டில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாரை சாயாமல் அழகாக அடிக்கணும். எல்லாம் போட்டு தான் அப்படி பல பலனுங்கிறீங்களோ. எங்கெல்லாம் பாருங்க, 5 ரூபாய்க்கு சோப்பு, 6 ரூபாய்க்கு பவுட்ரு, 2 தட்டு 2 ஒட்டு கிளம்பி போயினே இருப்போம். நாங்கள் கோவப்படுறீங்க? இதெல்லாம் எல்லாமே அழகாக தான் இருக்கிறீங்க, எதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லான்னு கேட்டேன். சீ கிளம்பு. லிப்ஸ்டிக்கா? ஆமாம். ஸ்ட்ராபெரியா மேங்கோவா? என்ன ஃப்ளேவரு? இதெல்லாம் மட்டும் உனக்கு நல்லா தெரியுமே. தெரியுங்க எனக்கு. ஸ்ட்ராபெரி வாசம் தூக்குதே. டேஸ்ட் அதே மாதிரி இருக்குமாங்க? ஆமாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ம் 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 டேஸ்ட் பண்ணி பாரு. பா ஏங்க பக்காவா இருக்குங்க. தோசைக்கே தொட்டுக்கலாம் போல. இதை மேங்கோ தான் ஒன்று கொடுங்களேன். சி வேஸ்ட்ரா நீலாம். ஏங்க இதில் தேய்ச்சி தாங்க பண்ணேன். இது சாப்பிடலங்க நேரா. மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம். உன்னை எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வேணா பாட்டு பாடவா? வேணாங்க, நான் இப்போ 2 செகண்ட்ல தூங்கிறேன். நீங்க பாருங்களேன். ம் ம் என்னோட ஃபேவரட் சாங் பாடுறேன் கேளு. வேணாங்க. ம் என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாம விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரம் அடியாலோ. நானும் கொஞ்ச நாள் வாழணுங்க. இன்னொரு ஃபேவரட் சாங் இருக்கு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. எனக்கு தான் தூக்கம் வந்துச்சுங்க. இது என் ஃபேவரட்ரா, கேளு. ஆகாயம் தீ பிடிச்சா நீலா காயுமா, நீலா நேரமெல்லாம் நெஞ்சும் தாங்குமா, சோள காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்ப காதல் கசிவத பாரு. நான் நல்லா தூங்கிட்டு, நீ பாரு. இங்க வா. என்னடா பாருங்களேன். நீங்க கண்ணு முடிப்பீங்களா? 2 பாட்டுக்கே நான் அப்படி தூக்க போறேனா? சொன்னல தூக்கம் வரும்னு. வந்துருச்சு. சூப்பர். அமைதியா இருங்க. ஏங்க டேய் வீடு கிடைச்சிருச்சா? நம்மலாம் சொன்னதை செய்யற ஆளுங்க. முடிஞ்சு. எங்க? நம்ம ஆபீஸ்ல இருந்து 5 தெரு தான். தனி வீடு தானே, ஹவுஸ் ஓனர் தொல்லலாம் இல்லல்ல. நீங்க வேறங்க. இங்க பாருங்க, தனி வீடு, தண்ணி பிரச்சனை கிடையாது. ஹவுஸ் ஓனர் அந்த ரேடார்லே கிடையாது. எப்படி? சூப்பர்டா. ஒரே ஒரு மேட்டர் தான். அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். நான் உன்கிட்ட தனி வீடு தானே கேட்டேன். எனக்கு அந்த வீடு வேண்டாம். என்னால ரூம் ஷேரிங்லாம் பண்ண முடியாது. தனி வீடு தாங்க, கூட ஒரு பொண்ணு தான் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நான் அவங்ககிட்டயும் பேசிட்டேன். ஐயோ ஆல்கேட்ஸ், எனக்கு அந்த பொண்ணு தாண்டா பிரச்சனையே. ஒரு பையனா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணா, பொண்ணுங்க கூட என்னால இருக்க முடியாது ஆல்கேட்ஸ். பையனா இருந்தாவா? நான் ஆப்போசிட்டா சொல்றேன். வீடு கிடைக்கிறதே கஷ்டங்க. கஷ்டப்பட்டு இந்த வீடு பிடிச்சிருக்குங்க நானு. உன்ன நம்பணும் பாரு. யாருக்கு கால் பண்றீங்க? ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி 1 மாசம் டைம் கேட்கலாம். நல்லா கேட்டீங்க. அவர் ஒன்று சொல்லுவாரு, நீங்க ஒன்று சொல்லுவீங்க. தேவலாம் அப்புறம் சண்டை தான் வரும். இன்னைக்கே வெளியே அனுப்பிச்சிடுவாரு. கம்னு இருங்க. நான் பேசுறேங்க. ஹலோ சார். சார் ஆமாம் சார், லீனாவோட ஃப்ரெண்டு சார் நான். என்னடா 1 month ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டாரா? அப்புறம் இன்னைக்கு நைட்டே காலி பண்ண சொல்லிட்டாரு. சரி நீ ஆஃபீஸ் போ, நான் இங்கே இருக்கேன். கேஷம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன்னு. தனியாக விட்டு போய் தலைகளே வெளியே காட்டிச்சுன்னா நம்ம தலை காட்ட முடியாது இல்லைங்க. நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிக்கிறேன். பர்மிஷன் வாங்கிடுறேன். நாங்க ஒரு பாரே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அடிக்க கூட நான் தான் சொன்னலங்க. அப்புறம் எதுங்க எடுத்துட்டு வந்தீங்க? டேய் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சதுடா. தூக்கி போட மனசு இல்லாம தூக்கிட்டு வந்துட்டேன். உங்களை
என்னங்க பண்றீங்க? டேய் இதுக்கு மேல இதை அடிக்க முடியாது. லாஸ்டா ஒன்னு அடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல இல்லைங்க. இப்போ நீ அடிக்கூடாது. கொடுங்க கொடுங்க. வேணான்றான் அப்புறம் ஏங்க? என்னடா கண்ட்ரோல் பண்றியா? எப்படி வேணா எடுத்துங்க. அடிக்கக்கூடாது. சீக்கிரமா ஒரு டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணுங்க. செக்கப்பா? செக்கப் போனா டாக்டர் நீ மேரிடா அன்மேரிடா அது இதுன்னு கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணுவியா? நாங்க பண்றது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கைனகாலஜிஸ்ட் தான். 2 வீக்ஸ்ல சென்னைக்கு வருவாங்க. அவங்கள போய் மீட் பண்ணலாம். ம் சரிங்க. அல்கேச்சே டேய் அல்கேச்சே டேய் என்னடா பண்ற? கண்ணு தோறடா. ஐயோ அவன்டக்கா. ஐயோ நான் போய் தெரியல. அக்கா இல்ல? இல்லக்கா ஊருக்கு போயிருக்காங்க. ஐயா இருப்பா கொஞ்சம். உன்னான தப்பா பேசணும். என் புள்ளைய கொஞ்சம் பாத்துக்கயப்பா. நான் அவனை பாத்துறேன். எங்கேயும் விட முடியலப்பா. குச்சி குச்சி கெட்டு போய் நேக்குறான்ப்பா. என்ன சரிக்கா, பண்றதே நான் தெரியல. சொல்றேன்க்கா. அவனை எதனா சொல்லி திருத்தேன்ப்பா. ஏக்கா நான் கண்டிப்பா சொல்றேங்க. நீ சரி போயிருக்கா. வரேன். நீ கொஞ்சம் பாத்துக்குப்பா அவனை. ஐயே ஐயோ அக்கா எந்த இல்லக்கா இது? என்னடா இது? அக்கா, அக்கா இல்லக்கா. இது என்னடா இது? அக்கா எல்லாமே தப்பான டைமிங் நடக்குதுக்கா. சத்தியமா ரெண்டுமே எந்த இல்லக்கா. என்னடா அக்கா இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பண்ணி நிக்கிற? சத்தியமா அந்த பழக்கமே இல்லக்கா. என்ன நம்புக்கா ப்ளீஸ் உன்னாண்ட அக்கா. போய் என் புள்ளைய தித்த சொல்லி வந்த பாரு. எல்லாம் அம்மா என்ன கிட்ட சொல்லணும்? சொல்லாதக்கா. எங்க அம்மா உயிரை விட்டுருக்கா. இது மட்டும் தானே இல்ல பொண்ணுக்கு நீ ஏதாவது ஒளிச்சு அக்கா வச்சிருக்கியா? இல்லக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா நான் ஏ சொல்றேன். சர்சு அக்கா 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 ஜோதி, கத்தாதக்கா. சொல்லாதக்கா. அக்கா அக்கா அக்கா. ஐயோ ஃபுல்லா சொல்லுவே. போச்சுங்க. 25 வருஷமா கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் ஆல்கச்சே டேய் ஆல்கச்சே டேய் டேய் ஆல்கச்சே டேய் ஆல்கச்சே அடிக்கடி கதவு சத்தம் பண்றா டேய் 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 ஆல்கச்சே டேய் என்னடா? வா பாத்துடே வா வா என்னடா? இங்க வா இப்படி வா மச்சான் மேட்டர் தெரியுமா? என்னடா ஏரியால ஒருத்த ஃபிகர் இறக்கிருக்கான்டா. எவ்வளவு தைரியம் தான் நம்ம ஏரியால ஃபிகர் இருக்குவான். இறக்கிட்டு போறான் உடன்டா. ஏங்க அது அது இதுன்னு சொன்னீங்கன்னா அறதான் விழும். என்னன்னு சொல்லு. இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஆனா வேணாங்க சொன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஃப்ரீயா விடுங்க. டேய் ஒன்னும் பண்ண மாட்டேன் சொல்லு. நிஜமா ம் நினைக்க மாட்டீங்களே? இல்ல திட்ட மாட்டீங்களே? டேய் சொல்லி தொலைடா. அது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. ஒரு நாள் நான் இருக்க வீட்டில் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசைங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணணுமா? பார்த்தீங்களா அமைதியாக இருக்கீங்க, ஏதோ யோசிக்கிறீங்க. இதுக்கு தான் சொன்னேன் என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு. டேய் அப்படிலாம் எதுவும் விடுங்க. இல்லடா. சொல்லு சொல்லு. சும்மா எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? விடுங்க. நான் எதுவுமே பண்ணலையேடா. அப்போ உங்களுக்கு ஓகே தானேங்க? ஓகே. அந்த லேப்டாப் கொஞ்சம் மூடுங்களேன், திறந்து வச்சிருக்கீங்க. அதோட சேர்த்து உன் கண்ணை மூடினீங்கன்னா 5 நிமிஷம். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. ஏங்க ஓபன் மட்டும் பண்றாதீங்க, அப்படியே இருங்க. இப்ப பாருங்க. டேய் எல்லாம் சேஃப் தானே? எப்படி கேட்டீங்க பாருங்க. சூப்பர் சேஃப்ங்க. சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட மொத்த வித்தை இறக்க போறேன். ஆஹா அல்கேட்ஸ். எங்க கண்ணை ஓபன் பண்றாதீங்க, செட்டப் பயங்கரமா ரெடி பண்ணிருக்கேன். பாக்காதீங்க பாக்காதீங்க பாக்காதீங்க. வெயிட் வெயிட் வெயிட். சர்ப்ரைஸ். வாங்க வேடிக்கை பார்க்காதீங்க, உட்காருங்க. எடுங்க 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 எடுங்க. எடுங்க. டேய் இதத்தான் நீ என் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்டியாடா? ஆமாங்க, இவ்வளோ பெரிய விஷயம். சின்ன வயசுலேருந்தே பிளேயர் 1 ஆடி பிளேயர் 2 கம்ப்யூட்டர்னு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பிளேயர் 2 இப்படி ஒரு பொண்ணு வராதா, சேர்ந்து விளையாட மாட்டோமான்னு அப்போ எடுத்து வச்சுது. இப்போ எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. எடுங்க அக்கா கையில். கான்ட்ராவா? டேய் இதெல்லாம் மியூசியம்ல வைக்க வேண்டிய பொருள்டா. இதெல்லாம் இன்னுமா நீ வச்சிருக்க? கோல்டுங்க இதெல்லாம்.
இந்த 9999 இருக்குல்ல இந்த கேசட்ல எங்க வேணா கிடைக்கும். ஆனா 3-in-1 4-in-1 கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க, அடுத்தது டக்கட்டுக்கு துப்பாக்கிலாம் எடுத்து வச்சிருக்கேன். சும்மா படான்னு சுட்டோன்னு வைங்க, நான் எல்லாம் வந்து கை தட்டு போகும். நீ இன்னும் 90s கிட்ஸாவே இருக்கேடா. உன்னை நான் எப்படா லவ் பண்ண போறேன்? டேய், என்னடா கிட்டார்லாம் வச்சிருக்க? அது ஜிபிஎம் படம் பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி வாசிச்சு காட்டணும்னு ஆசையில் வாங்கினேங்க. ஓ, கிட்டார்லாம் வாசிக்க தெரியுமா உனக்கு? வாங்கணும் தானே சொன்னேன், வாசிப்பேன் நான் சொன்னேன். செலக்ட் பண்ணுங்க, டைம் ஆகுது பாருங்க. இந்த பாருங்க, கேம்னு வந்துச்சுன்னா ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். Watch them chop it up and make you feel so rude. Watch them make you break it down, the music will just lose. People wanna step into the party and jive. Trying to walk around, man, who the hell are you?